கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவை என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் தேவனுக்குள் மிகவும் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்கள் வீடுகளிலே தேவனை நினைத்துக் கொண்டு வசனங்களை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 49:11 சொல்லுகிறது, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, உன் காரியங்களை என்னிடத்தில் ஒப்புவி என்று. பாருங்கள் தேவ ஜனமே, ஆதியாகமம் 29:14 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்கள், பிள்ளையை ஆபிரகாம் வசனம் சொல்லுகிறது ஆகாரின் தோள்களிலே ஒப்பு கொடுத்தார். அவர் ஆகாருடைய தோளிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் தேவனிடம் ஒப்பு கொடுத்தாரா? பாருங்கள், அந்த ஒரு துருத்தி தண்ணீர் செலவழிந்து விட்டது என்று ஆதியாகமம் 21:15 சொல்லுகிறது. பாருங்கள், ஹல்லேலூயா. எஸ், அதே மாதிரி அந்த ஒரு துருத்தி தண்ணீர் காலியா போயிடுச்சு. இப்பொழுது அவர்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. பாருங்க, ஹியூமன் ரிசோர்சஸ் உங்களை ஃபெயில் பண்ணலாம், உங்க தாத்தா பாட்டி அப்பா சொத்து உங்களை கைவிடலாம், ஏன் நீங்க சம்பாதித்த உங்கள் சம்பாத்தியம் கூட ஒருவேளை உங்களை கைவிட்டு விடலாம். ஆனா உங்கள் காரியங்களை எங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கும் பொழுது ஆண்டவர் அதை காப்பாற்றுவார். தேவஜனமே, ஆதியாகமம் 21:17-18 பாருங்கள், 19:3 பாருங்கள், வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்கள் தேவஜனமே, என்ன நடக்கிறது? இஸ்மாயில் அழுறாரு, தண்ணி கூட இல்லையே, எங்க அப்பா ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து எனக்கு அனுப்பி விட்டாரு, எனக்கு ஒரு துருத்தி தண்ணீர் போதாதே, இந்த வனாந்திரத்துல வெயில் அடிக்குது, எங்க அம்மா கூட இருக்கேன், என்னால் முடியலன்ட்டு அவர் அழுகிறார். வசனம் சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஏன் கேட்டாரு? இப்பொழுதுதான் ஆகார் அழுது தன் பிள்ளையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாங்க. எல்லாரும் கைவிட்டாங்க, ஆண்டவரே நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்று ஒப்பு கொடுக்கிறாங்க. அப்பொழுது என்ன நடக்கிறது? பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீ எழுந்து, அப்புறம் வசனம் சொல்லுது, நீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ, உன் பிள்ளைய ஹாஸ்டல்ல போடு, உன் பிள்ளை கொஞ்சம் எல்லாம் மேனேஜ்மெண்ட்லாம் பழகட்டும் என்று சொல்லல, உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ, உன் பிள்ளைய கடைக்கெல்லாம் அனுப்பி சைக்கிள்ல போ சொல்லி பழக்குவி என்று சொல்லவில்லை, உன் பிள்ளையை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ, நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. உங்க காரியங்கள், உங்க பிள்ளைங்களை உங்களோட வச்சிருங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு உங்க காரியங்களை உங்க கரத்துல பிடிச்சு வச்சிருங்க. தேவஜனமே, ஆண்டவர் அந்த அம்மாவுடைய கண்களை திறக்கிறார். அப்பொழுது ஒரு தண்ணீர் துறவை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு தண்ணீர் துருத்தி ஆபிரகாம் கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனால் அந்த தண்ணீர் துருத்தி காலியான பின்பதாக ஒரு தண்ணீர் துறவை ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்க அப்பா அம்மாலாம் உங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்து அனுப்பி இருக்கலாம், ஆனா அது காலியா போயிருக்கலாம் உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ, லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு நான் காண்பிப்பேன். உனக்கு முன்பதாக எல்லாம் திறந்திருக்கும், தண்ணீர் துருத்திய உனக்கு நான் காண்பிக்கிறேன்ட்டு ஆண்டவர் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:28 வாசித்து பாருங்கள். அங்கு சாமுவேலுடைய தாயார் கர்த்தருக்கென்று அவரை ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமா, 1 சாமுவேல் 2:21 சொல்லுகிறது, வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல உங்க காரியங்களை, உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க பிள்ளைங்க வளருவாங்க,
உங்க காரியங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையும் என்று சொல்லி காலை நேரத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தையை கூறியிருக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களுக்கு போய் சேர தேவன் அனுகிரகம் பாராட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் பேசும் ஆண்டவரே, அவர்கள் காரியங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக வளர்ச்சியை பார்க்க தேவன் அனுகிரகம் பாராட்டும். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய சன்னிதானத்தில் உங்க காரியங்கள், உங்க பிள்ளைகள் எல்லாம் வளரட்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். மனமகிழ்ச்சியோடு காணப்பட கிருபை செய்யும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.